வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னு பாருங்கள். கடையிலேயே நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வந்து எங்கள் தம்பியும் எங்கள் குழந்தைன்னு வெட்டி இன்றைக்கி இதை தாங்க செம்மையாக சமைச்சு சாப்பிட போகிறோம். ஏன்டா பிள்ளைகள்லாம் லீவுக்கு வந்திருக்காங்க, 10 நாள் லீவுக்கு. எங்கள் குழந்தைன்னு எங்கள் வீட்டுக்காரங்களோட தம்பி கொழுந்தனார் பாம்பனில் உள்ளவங்களும் வந்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி கடையில் நல்லா நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி செம்மையாக சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிட போகிறோம். இப்போ வெட்டி எடுக்க போகிறாங்க தம்பியும் குழந்தைன்னு தான். இதுதான் பாம்பனில் உள்ள பாருங்கள். வெட்டி போட்டுக்க கதையை எங்கள் அந்த தட்டை எடுத்துகிட்டு வாங்க. நரம்பெல்லாம் உருவிடணும், இதுதான் வேவாது. ஏன்னா பொடிச்சா வேன் போட்டா வந்துட்டு அப்போ தான் சாப்பிட்டு நல்லா வேவும் கறி. நாட்டுக்கோழி சின்ன பிள்ளை நல்லா திங்கும் விரும்பி பொடிச்சா போட்டால். வெட்டி அப்போ தான் பருக்க மாதிரி இருக்கும் சோறு. நல்லா கூட நல்லா அலசி நல்லா எடுக்கணும் பாருங்க. அப்படியே எப்படி போது பண்ண முடியா காசெல்லாம் சரியா. அப்போ தான் கறி ஃப்ரெஷ்ஷாக வரும். நாட்டுக்கோழி கொழம்பு வாசம் இழுக்குதா. கறியெல்லாம் நல்லா பொடி பொடி பீஸாக நாட்டுக்கோழியை நறுக்கி தந்துட்டாங்க. இப்போ நம்ம நல்லா அலசிட்டு இப்போ நம்ம நல்லா கறியை அடுப்பில் போட்டு நல்லா அவிய விட்டுருவோங்க. நல்லா அவியணும் நாட்டுக்கோழி. தட்டு இருந்துச்சு ப்ளீஸ். இப்போ தண்ணிலாம் ஊற்றி நல்லா கறியை அவிய விட்டுறணும். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்புக்கு தேங்காய் திருவி தராங்க. திருவி தரையும் அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். மசாலாயெல்லாம் நல்லா மாவை அரைச்சி கொஞ்சம் இதாக
அம்மியில் அரைச்சா தான் ருசியே வரும் நாட்டுக்கோழிக்கு. அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன அரைக்கிறேன்னு நான் ஒவ்வொன்றா சொல்லி அரைக்கேங்க. இப்போ தேங்காயை வலித்து எடுத்துக்கிடுவோம். கசகசா பட்டை வகை எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அப்படியே அரைச்சிருவோங்க. இப்போ இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா கறி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம குழம்ப கூட்டிடுவோங்க. நான் என்னென்ன சேர்க்குறேன்னு சொல்லிடுறேன். நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் நம்ம அரைச்ச பட்டை வகை எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ தேங்காய்ங்க, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிடுவோம். பெரிய வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம எண்ணெயில் தாளிக்கும் போதே வதக்கியே சேர்த்துக்கிடுவோங்க. இப்போ மிளகாவை சேர்த்துக்கிடுவோம். உருளைக்கிழங்கோட அம்மியில் அரைச்சி கழுவி எடுத்த தண்ணி, தேங்காய் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். குழம்பு மசாலா பொடி, கறி மசாலா பொடி ரெண்டும் சேர்த்துக்கிடுவோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிடுவோங்க. தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு அப்படியே மூடிடுவோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோங்க. நல்லா உருளைக்கிழங்குலாம் வெந்து குழம்பு நல்லா கொதிச்சு கட்டியாக வரும்போது நம்ம குழம்பு அப்படியே இறக்கி வச்சுட்டு தாளிச்சிருவோங்க. இப்போ தட்டை போட்டு மூடிடுவோங்க. பாருங்க, நல்லா மசாலா வடையெல்லாம் மாறி நல்லா குழம்பு கொதிச்சு கட்டியாக வந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சு நம்ம தாளிச்சிட்டு சோத்தை சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம். தூக்குதப்பா, நாட்டுக்கோழி குழம்பு வர தூக்குது. ஆயிட்டா ஒன்று வாங்க, குழம்பு இறக்கி சாப்பிட அடிக்குது. எல்லாரும் கேட்குறீங்க, இந்த சேட்டை கூடாச்சு ஏன் குழம்புல போட்டிருக்கோம்டா. நம்ம ஆட்டுக்கறி எடுத்தாலும் சரிங்க, நம்ம நாட்டு கோழிக்கறி எடுத்தாலும் சரி, இந்த சிரட்டையை வந்து நல்லா சுரண்டிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு போச்சா கறி வந்து நல்லா வேகுங்க. அதுக்காக வேண்டி தான் இந்த சேட்டை கூடாச்சு நாங்கள் குழம்புக்குள்ளே போட்டுருவோம். எங்கள் வீட்டில் நாங்கள் ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ சமைச்சா இந்த மாதிரி சிரட்டையை சுரண்டிட்டு இப்படி போட்டால் நல்லா
கறி வெந்து வந்துருங்க சீக்கிரம். ஏன்டா அவியாத கறி கூட அவிஞ்சிருங்க செட்டையை போட்டால். இப்போ தாளிப்புக்கு நாங்கள் கடுகு சேர்த்துருக்கோம், நீங்கள் பட்டை வகை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தாளிப்புக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருவோங்க. ஆடு உள்ள வருது. அவ்வளோதாங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்குலாம் எல்லாரும் இருந்து குடும்பத்தோடு இருந்து சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட ஆசையாக இருந்தால் வாங்க. இன்னும் கிழங்கோட சோத்தனை அடிக்கும். தம்பியும் லீவ் 10 நாள் லீவுக்கு வந்திருக்காங்க. எங்கள் செல்ல கிளிகள் அவங்களோட சேர்ந்து நானும் சாப்பிட வரேன். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம். சிவசங்கரி காமாட்சிலாம் வந்தாச்சு, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சொல்லுவாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு. வந்திருக்கேன் எங்கள் வீட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு லீவுக்கு வந்திருக்கேன். எங்கள் அத்தை கறி குழம்பு வச்சு கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமலில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. நாட்டுக்கோழி குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. குடும்பத்தோடு இருந்து சாப்பிட்றோம் பாருங்க. பிள்ளைய பூரா லீவுக்கு வந்துருக்கு. நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு நல்லா வெந்துட்டு நல்லா வந்துட்டு. உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துட்டு. நாங்கள் 2 பேரும் உமேஸ்வரி நானும் சேர்ந்தே சாப்பிட்டோம். இப்போ கொஞ்சம் சோறு போட்டுக்கிற போகிறோம். நாட்டுக்கோழி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்குது. நல்லா காரத்தரமாக இருக்குது. உப்புலாம் கரெக்டாக இருக்குது. அதுதான் டேஸ்ட்டு. அதிகமாக வச்ச நாட்டுக்கோழி சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே செஞ்சுக்கோங்க. குழம்பு நல்லா ருசியாக காரஞ்சரமாக உப்பு வரப்போட இருக்குதுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. என்ன பண்ண அதெல்லாம் யார் நிறையா போட்டுருக்குங்க. இப்போ பாருங்க நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காண்டு. டவுனுக்குள்ளே இருந்து அக்கா என்னைய பார்க்குறதுக்காண்டி அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க எல்லாருமே என்னுடைய சப்ஸ்கிரைபர். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்கா அவ்வளோ தூரம் இருந்து அவங்க ஃபேமிலியும் கூட்டிக்கிட்டு என்னை பார்க்க வந்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த அக்காவுக்கு இதோட சந்தோஷம் ரொம்ப. நாங்கள் அது மதினி சமையல் நல்லா விருப்பமாக நாங்கள் பார்ப்போம். சகாயமாதா கோயில் பீச்சுக்கு நாங்கள் வந்தோம். சரி வந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மைனியை பார்த்துட்டு போனோம். நல்லா மைனி எங்கள்கிட்ட நல்லா ஃப்ரெண்டாக எங்கள்கிட்ட பேசுகிறாங்க. நல்லா அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட்டு கொடுங்க. ரொம்ப நன்றிக்கா. நீங்கள் தான் எங்களை தேடி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க, நம்ம வீட்டில் எப்போவுமே கதவு ஓப்பனிங் எப்போவுமே திறந்தே தான் இருக்கும். எப்போ என்ன இது சாப்பிடணுமோ விருப்பப்பட்டு வந்து கேளுங்க. மதினி நல்லா சமைச்சு அதை நான் தருவாப்பில்ல. வாங்க நம்ம வீட்டுக்கு தேடி. ரொம்ப நன்றிக்கா. சரி, எனக்கு ரொம்ப